திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் இன்றைக்கி நம்ம 53ஆவதா நக்கீரனை கரையேற்றிடல் பற்றியும் 54ஆவதா நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தல் பற்றியும் பார்க்கலாமா? சோமசுந்தர பெருமான் எழுதிய செய்யுளில் குற்றம் உள்ளது என்று நக்கீரன் சொன்னதும் கோபம் கொண்ட சிவபெருமான் நக்கீரனை அவருடைய நெற்றிக்கண்ணால் எரித்தார். அந்த வெப்பம் தாங்க முடியாத நக்கீரன் பொற்றாமரை குளத்தில் போய் விழுந்து ரொம்ப துன்பப்படுறாரு. நக்கீரனுடைய நிலையை பார்த்து பொறுக்கவே முடியாத கபிலபாணராகிய புலவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. நக்கீரன் இல்லாத பிற புலவர்கள் இருக்கும் தமிழ்ச்சங்கம் வேந்தன் இல்லாத குடியை போலவும் நடுநாயகமணி இல்லாத ஆரமும் ஞானமற்றோரின் கல்வியை போன்றது. சொல் பொருள் ஆகியவற்றுக்கு சொரூபமாக விளங்கிடும் சோமசுந்தர பெருமானுடன் நக்கீரர் வாதிட்டது ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்பை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்னு புலவர்கள் எல்லாருமே கொஞ்சம் மனசில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிவபெருமான் வாசம் செய்திடும் திருக்கைலாய மலையை பெயர்த்தெடுத்த ராவணன் வீணையை ஏந்தி இன்னிசை பாடினதுனால மனம் கனிந்த சிவபெருமான் அவனுடைய குற்றத்தையும் பொறுத்து அவனுக்கு தேரினையும் வாலினையும் தந்தருளினார். அப்படிப்பட்ட பெரிய வள்ளல் அல்லவா சிவபெருமான். அதனால் சிவபெருமானே மனம் இறங்கினால்தான் நக்கீரர் பிழைக்க முடியும் அப்படின்னு சங்க புலவர்களும் செண்பக பாண்டியனும் நினச்சாங்க. உடனே சோமசுந்தர பெருமானின் திருவடிகளை விழுந்து வணங்கி அவரை போற்றி துதிக்கிறாங்க. இறைவா, மால்விடை ஏறிய அருளாளரே, அனைத்து உயிர்கட்கும் அம்மையப்பராய் விளங்கும் பேரருளே, நக்கீரர் அவருடைய வித்யா கர்வத்தின் காரணமாக இப்படி அறிவை இழந்து உங்களுடைய செய்யுளையே பிழைன்னு சொல்லி வீண்வாதம் செஞ்சார். அதனால் உங்களுடைய நெற்றிக்கண் செந்தழலுக்கு இரையாகி பொற்றாமரை குளத்தில் விழுந்து ரொம்ப கஷ்டப்படுறார். நக்கீரருடைய பெரும் பிழையை மறந்து அவரை மன்னிச்சு அவருக்கு கொஞ்சம் கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி சோமசுந்தர பெருமானை வேண்டி பணிவாக நின்றுட்டுருக்காங்க. சிவபெருமானுடைய கருணையினால் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி இருந்த நக்கீரர் தன் கருவிகரண இயந்திரங்கள் அனைத்தும் சிவபெருமானுடையவரானார். இறைவனின் பெருங்கருணையை எண்ணி பக்தி பரவசத்தோட நக்கீரர், என் பெருமானே, உலகை காத்தருளும் அன்னையான உமை அன்னையின் கூந்தலுக்கும் பழுதுகுரிய என் கொடிய குற்றத்தை உங்களை தவிர வேறு யார் தான் பொறுத்திருப்பா அப்படின்னு எந்து இறைவனை போற்றி வணங்குறார். பொற்றாமரை குளத்தில் இருந்தவாறே திருக்காலத்திநாதர் மீது கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி பாமாலை சூட்டி மகிழ்ந்தார். அந்த பாமாலையை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமானும் நக்கீரன் செய்ததெல்லாம் மன்னிச்சுட்டு பொற்றாமரை நீரிலிருந்து நக்கீரனின் கையை பிடித்து கரையேற்றி அருளினார். நக்கீரரின் கையை பிடித்து கரையேற்றி அருளிய கருணை பெருங்கடலான சோமசுந்தர பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் மனதார துதித்து வணங்கிய நக்கீரர் தனக்கு தீங்கிழைத்தோருக்கும் கோபத்தையும் நன்மை செய்தோருக்கு பேரருளையும் காட்டுவது என்னும் இறைவன் தன்மையை பொருளாக வைத்து பாமாலை இயற்றினார். ஐயனே, என் பெரும் பிழையை எண்ணி எண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், அடியேனுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அப்புறம் இறைவனின் கோபத்தையும் அருட்பிரசாதத்தையும் குறித்து கோபப்பிரசாதம் என்னும் வசந்த பாமாலை சூட்டி அம்மையப்பரை போற்றி துதித்தார். மேலும் சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பெருந்தேவபாணி திருவெழுக்கூற்றிருக்க என்னும் பாமாலைகளை சாற்றி பலமுறை இறைவனின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். சோமசுந்தர பெருமானும் தம்மை போற்றி துதித்து வணங்கி பாமாலைகள் பலவற்றை சூட்டிய நக்கீரனுக்கு திருவருள் புரிந்ததுடன், நக்கீரா, முன்பு போலவே உம்மை நன்கு மதித்து போற்றிய சங்க புலவர் கூட்டத்தில் இடம் பெறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அன்னையோட மறைஞ்சிட்டார். அப்புறம் நக்கீரரும் மற்ற புலவர்களும் செண்பக பாண்டியனும் சங்க மண்டபத்திற்கு போய் அங்கே தொங்கிட்டு இருந்த பொற்கிழியை அறுத்தெடுத்து தர்மிக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மிக்கு மன்னன் செண்பக பாண்டியன் மேலும் நிறைய பரிசு கொடுத்து அவரை அனுப்பி வச்சிட்டாரு. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர்கள் அனைவரும் கல்வி செல்வர்களாகவே வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. செண்பக பாண்டியனும் அவங்க மனைவியும் தினமும் சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அன்னையையும் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் அந்த மன்னன் சிவமே பொருள் என்று தெளிந்து கோயிலுக்கு பல திருப்பணிகளையும் செஞ்சு சிறப்புடன் தம் குடிமக்கள் மனம் மகிழுமாறு நல்லாட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ நக்கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தல் பற்றி பார்க்கலாமா? சோமசுந்தர பெருமானின் திருவானைப்படி சங்கப்புலவர் கூட்டத்தை அடைந்த நக்கீரர் குற்றங்கள் யாவும் நீக்க பெற்றவராய் இருந்தார். எந்த நேரமும் சிவபெருமானின் திருவடியே தியானித்திடும் மனம் கொண்டவராகவும் நக்கீரன் இருந்தார்.
நக்கீரர் என்ன நினைக்கிறாருன்னா, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த செந்தழலால் எரிந்த மன்மதனை திருமாலும் பிரம்மா போன்றவர்களால் கூட காப்பாற்ற முடியல. ஆனால் அதே நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அந்த நெருப்பு என்னை சுட்டபோது இந்த பொற்றாமரை குலம்தான் என்னை காப்பாத்துச்சு. எனவே இந்த பொற்றாமரை தீர்த்தமே எந்த பிறவியிலும் என்னை காத்தருளும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தினமும் ஒரு மனதோட முக்காலமும் அந்த பொற்றாமரை குலத்தில் நீராடி முடித்து சோமசுந்தர பெருமானை வழிபடும் நியமத்தை நக்கீரர் மேற்கொண்டார். இப்படி தினமும் முக்காலமும் நியமம் தவறாமல் தன்னை வழிபடும் நக்கீரனுடைய பக்தியை பார்த்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நக்கீரனுக்கு இன்னும் இலக்கணம் விளங்கவில்லை. அதனால் இது வழாநிலை சொல், இது வழுவுச்சொல் என்பதை அவன் அறியாமல் இருக்கான். அவனுக்கு இலக்கணத்தை போதித்தருள குற்றமற்ற நூற்கேள்வையில் பெரும் புலமை பெற்ற யார் இதனை செய்ய வல்லவர்கள் அப்படின்னு நினைக்கிறார். இறைவன் திருவுள்ள கருத்தை உணர்ந்த அன்னை மீனாட்சி அம்மை இறைவனை தொழுது, சுவாமி, அங்கை நெல்லிக்கனி போன்று அனைத்தையும் உணர்ந்த வல்லறிவாளரே, நான் மனசில் நினைக்கிறத உங்ககிட்ட நான் சொல்கிறேன், தயை கூர்ந்து கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி ஒரு சமயம் திருமால், பிரம்மா, இந்திராதி தேவர்கள், சனகாதியர் மற்றும் பிறரும் கைலாசத்தில் ஒன்றா கூடியிருந்தாங்க. அதனால் உண்டான பாரத்தை பூமியால் தாங்க முடியலை. இதன் காரணமாக பூமியின் தென்மேற்கு உயர்ந்தது. அந்த சமயம் உங்களை நாடி வந்த தேவர்கள் இந்த பூ உலகை சமன் செய்யுமாறு உங்ககிட்ட வேண்டிக்கிட்டாங்க. உடனே நீங்களும், தம்மை ஒத்தவன் அகத்தியனே, எம் தேவி பார்வதிக்கு நிகரானவர் அவருடைய பத்தினி லோகமுத்திரையே அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை தென்மேற்குக்கு அனுப்பி வச்சிங்க. செந்தமிழ் நாட்டுக்கு செல்றதுக்கு முன்னாடி அகத்தியரும் உங்ககிட்ட முதல் தமிழ் இலக்கணத்தை கற்று தெளிந்து தான் புறப்பட்டு போனாங்க. அவர் சென்று பல காலம் ஆயிடுச்சு. அவரும் உங்களை எப்போ பார்ப்போன்ற ஆசையில் தான் இருக்கார். நீங்கள் சம்மதம் சொன்னீங்கன்னா அவரை வரவழைச்சு நக்கீரருக்கு இலக்கணத்தை சொல்லி கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அன்னை உமையன்னை சொன்னதை கேட்ட சிவபெருமானும் சந்தோஷப்பட்டு, தேவி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாங்கிறாரு. சிவபெருமான் அகத்தியரை நினைச்சதுமே எல்லாம் வல்ல இறைவனின் திருக்குறிப்பை உணர்ந்த அகத்தியர் பெருமானும் அவருடைய சிரம் மேல் கை குவித்து தவம் என்னும் விமானத்தில் தன் பத்தினி லோகமுத்திரி உடன் வர வான்வழியே சென்று ஆலவாய் பெருநகரை அடைந்தார். அப்புறம் கோயிலுக்கு போய் அகத்தியர் சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அன்னையையும் வணங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த சமயத்தில் பொற்றாமரை திருக்குளத்தில் புனித நீராடி முடித்த நக்கீரரும் நியமப்படி இறைவனை தரிசித்திட வேண்டி இறைவன் சன்னதிக்கு வந்து சேர்ந்தார். காலம் கூடியமையால் இருவரையும் இறைவனின் திருவருள் கூட்டி வைத்தது. இந்த நிலையில் சோமசுந்தர பெருமான் அகத்திய மாமுனிவரை அவருக்கு முன்பாக வர சொல்லி, தவத்தில் சிறந்த அகத்திய முனிவனே, நக்கீரனுக்கு தமிழ் இலக்கண அறிவு இன்னும் நிரம்ப பெறாமையால் நீ எம்மிடத்தே கற்றுக்கொண்டபடியே நக்கீரனுக்கு பழுதர கற்பிக்க கடவாயாக அப்படின்னு பணிந்தருளினார். சோமசுந்தர பெருமான் அகத்தியருக்கு இட்ட திருவானைய சிறமேற்கொண்ட அகத்தியரும் தன்னை பணிந்து நின்ற நக்கீரனுக்கு நன்கு புரியுமாறு தன் தமிழ் இலக்கணத்தை நன்கு உபதேசித்து அருளினார். பொது பாராயிரம், சிறப்பு பாராயிரம், உடன்படல் முதலான 7 வகை மதங்கள், 4 வகை பயன்கள், 10 வகை குற்றங்கள், 10 வகை அழகுகள், 32 வகை உத்திகள், காண்டிகை விரித்தியுரைகள் என்று அமைந்த அனைத்தையும் சந்தேகமே இல்லாமல் நக்கீரனுக்கு அகத்தியர் பெருமான் உபதேசித்தருளினார். தமிழ் இலக்கணத்தை நக்கீரருக்கு அருளிய முனிவர் உபதேசித்தருளிய பாங்கினை கண்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அம்முனிவருக்கு வேண்டிய வரங்கள் பலவற்றையும் அளித்து அவரது இருப்பிடத்திற்கும் போகுமாறு விடை கொடுத்தருளினார். சிவபெருமான்கிட்ட விடை பெற்று கொண்டு அகத்திய மாமுனிவர் போனதுக்கப்புறம் அன்னை மீனாட்சி அம்மை சிவபெருமான்கிட்ட, நக்கீரருக்கு நீங்களே இலக்கணத்தை போதிக்காம அகத்தியரை வர வச்சு போதிக்க செஞ்சதற்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட சோமசுந்தர பெருமான் சிரிச்சுக்கிட்டே, தேவி, நக்கீரன் என் மேலே பொறாமப்பட்டதுனால தான் நான் நக்கீரனுக்கு இலக்கணத்தை போதிக்காம அகத்தியரை வர வச்சு போதிக்கும்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அன்னையுடைய சந்தேகத்தையும் போக்கினார். அகத்திய மாமுனிவர்கிட்ட தமிழ் இலக்கணம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நக்கீரன் அவர் முன்னாடி பாடிய பாக்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து பிழைகளை திருத்தி அமைச்சுக்கிட்டாரு. அவருடைய அறியாமையினால் இறைவன் அருளிய திருப்பாடலில் குற்றம் கூறியதை எண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அன்னைக்கு இறைவனுடைய நெற்றிக்கண்ணின் செந்திரல் நக்கீரனுடைய உடலை சுட்டதையும்
அவரை தண்டித்து அறிவுறுத்திய பெருமானுக்கு எளிவனாகி என்னால் என்ன கைமாறு செய்ய முடியும்னு நக்கீரர் நினைக்கிறார். இறைவனுடைய பேரருளை நினச்சி ஆனந்த கடலை முழுகிறார். அப்புறம் நக்கீரன் அகத்திய மாமுனிவர்கிட்ட கற்றுக்கிட்ட தன் தமிழ் இலக்கணத்தை மற்ற சங்கப்புலவருக்கும் அன்போடு போதித்தார். இதனால் சங்கப்புலவர்கள் அனைவருமே தொல்லிலக்கணத்தை தெரிந்து கொண்டனர். சோமசுந்தர பெருமானுடைய திருவடியே இரவும் பகலும் எந்த நேரமும் அவருடைய உள்ளத்தில் நினச்சிக்கிட்டே இருந்த நக்கீரன் பெரும் சிவநேச செல்வராக விளங்கினார். திருச்சிற்றம்பலம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.